அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு துணை செய்வாராக. இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி அல்லது நமக்கு வருகிற அட்வைஸ் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்தும் என்ன செய்யாதீங்க, நியாய தீர்ப்பு செய்யாதிருங்கள். காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு செய்யாதிருங்கள். ஏன்னு சொன்னா சில வேளையில நம்ம சரியான தொடர்புகளும் போதியமான உறவுகளும் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னு சொன்னா நம்ம ஒரு வேலை பணி நிமித்தமாகவோ அல்லது மனக்கசப்பு நிமித்தமோ நம்ம பேசாம இருப்போம். ஆனா அதனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாமளே சில காரியங்களை கற்பனை செஞ்சிடக்கூடாது. ஒரு சில டைம்ல நல்லா நம்ம கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, சில நேரத்துல அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. உடனே நம்ம நினச்சிக்குவோம் அவங்க நம்மளே ஏதாவது கற்பனை பண்ணிக்குவோம், என்ன நம்ம தப்பு எதுவும் பண்ணிட்டோமா, இல்லை அவங்க ஏன் நம்மளை ஒதுக்குறாங்க, அந்த மாதிரியான சில காரியங்களை நாமே என்ன செய்வோம், தீர்மானிச்சு நாமே அதுக்கு ஒரு தீர்ப்பும் வச்சுக்குவோம். இல்லை அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதான் இன்னைக்கு நமக்கு சொல்லி தருகிற ஒரு செய்தி. அது யாரோட நிகழ்ச்சியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துல இருக்குது. 1 16 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அது தெரியும். யாருன்னு சொன்னா யாக்கோபு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தன் சகோதரனாக ஏசாவ இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க, அவரு சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்யறாங்க பெற்று, அந்த ஆசீர்வாதத்தை பெற்று என்ன செய்யறாரு, ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் இடையில என்ன இல்லை, தொடர்பே இல்லாம இருந்துச்சு. ஏன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு. இப்ப இந்த காலகட்டத்துல அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ஃபோன் பேசியோ எப்படியோ நம்ம என்ன செஞ்சிடலாம், இமெயில் பண்ணலாம் அல்லது கடிதம். அந்த காலத்துல அப்படி இல்லை, அதனால அவங்களுக்கு தெரியாது சகோதரி என்ன பண்றாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. ரொம்ப நீண்ட இடைவெளி. அவர் இங்க வந்து தன் மாமா வீட்டுல இருந்து திருமணமாகி குழந்தைகள் செல்வங்கள் எல்லாம் இருக்கிற அந்த காலகட்டத்துல திரும்பி என்ன போகணும், தன்னுடைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு திரும்பி போகும் பொழுது பயம் வருது. ஏன்னு சொன்னா நம்ம சகோதரனுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏமாற்றி வந்துட்டோமே. இப்ப போகும்பொழுது என்ன, கண்டிப்பா என்ன பார்த்தா கொண்டு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி யார் என்னது, யாக்கோபு. அதுக்கான பெரிய முயற்சிகள், அவருக்கான கிஃப்ட் வாங்கி குரூப்பா என்ன செய்வாங்க, யாக்கோபு அனுப்புவாங்க. ஏன்னு சொன்னா சகோதரனை சமாதானப்படுத்துறதுக்கு. ஏன்னு சொன்னா இவர் சகோதரனை குறித்து வைத்திருந்த எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கோவத்துல வந்து என்ன செஞ்சிருவாரு, எல்லாத்தையும் என்ன செய்வாரு, அழிச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பாகமா அவர் என்ன செய்வாரு, பாதுகாப்பாக வழி நடத்தி போவார். ஏன்னு சொன்னா அவர் கொண்ட எண்ணம் என்னன்னா, ஏசா இன்னும் அதே கோவத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசித்தாரு. ஆனா அப்படி அதுக்கு அவர் சந்திக்கும் பொழுது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவராலே நம்ப முடியாத அளவுக்கு என்ன செஞ்சாராம், இவர் 7 தரை மட்டும் குனிந்து வணங்கின பொழுது கூட என்னாச்சு, அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். கட்டி பிடித்தார்கள் 2 பேரும் சகோதரர்கள். நம்ம சில நேரத்துல தூரத்துல இருந்தே சில காரியங்களை நாமளே என்ன செஞ்சிருவோம், முடிவு எடுத்துக்கிறோம். சில காரியங்கள் நமக்கு புரியாது, ஆனா நாம என்ன செஞ்சிருவோம், அதுக்கு ஒரு தீர்ப்பும் சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்னன்னா, கர்த்தர் வரும் அளவும். அந்த வார்த்தை வந்து முன்னாடி இருக்குது அந்த வசனத்துல, கர்த்தர் வரும் அளவும் காலத்துக்கு முன்னையாதுன்று. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். எல்லாருடைய காரியத்தை என்ன செய்வார், அவர் சொல்றாரு, நான் வரும்போது என்னோடு கூட உங்க பலன் கூட வருது, அந்த பலனை அவர் எல்லாருக்கும் எனது வெளிச்சமாக காட்டுவார். அது வரைக்கும் நாம் எப்பவுமே இப்படி ஆண்டவருடைய குணாதிசயங்களை உள்ளவர்களாக, எப்பொழுதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, நேசிக்கிறவர்களாக, பொறுமையோடு இருக்கிறவர்களாக, தாழ்மையோடு இருக்கிறவங்கள. எத்தனை குணம் பார்த்தீங்களா, இதுல நிறைய நம்ம குறைவுபடுகிறோம். நான் குறைவுபடுகிறேன். அதனால நம்ம ஒவ்வொரு நினைச்சுங்க, நாளுக்கு நாள் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நமக்கு ஆயுசு நாளை கூட்டு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன செய்யணுமா, மாற்றிக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகதான் காலத்துக்கு முன்பே தீர்ப்பு செய்து விடக்கூடாது. மற்றவர்களுக்குள்ள நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னாலுமே என்னது, அது நம்மை மனசுதான் கஷ்டப்படுத்தும். எதுக்கு நம்ம தொண்டர்களை குறித்து தவறா புரிஞ்சுக்கணும், எதுக்கு நம்ம மனசு கஷ்டப்படணும்? அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா தாவீதும் சவுலும் தான். சவுலும் தாவீதும் தாவீது வந்து சவுலுக்கு எந்த நாளுக்கும் துரோகம் பண்ண போறது இல்லை. ஆனா யாருக்கு, சவுல் வந்து தவறாக நினைச்சதுனால எவ்வளவு கஷ்டம் இல்லை,
அவருடைய மரணமே கொடூரமாக இருந்தது. அதே வேளையில் அவர் ஒழுங்காக இந்த மாதிரி அவர் மனசுக்குள்ள தவறாக எண்ணாமல் இருந்ததுன்னு சொன்னா, ஒரு அரசன் எப்படி மரித்தால் அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துகிற காரியம் மற்றவர்கள் குறித்து நம்ம தவறாக எண்ண வேண்டாம். தூரத்துல இருந்து நம்ம இவங்க இப்படி இருப்பாங்களா, அந்த காலத்துல அப்படி இருந்தாங்கன்னா அதே மாதிரிதான் இருப்பாங்க இப்போ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. இல்ல, மாற்றங்கள் ஏற்படும். ஆண்டவரை சந்தித்திருப்பாங்க, ஆண்டவர் அவங்களோடு கூட பேசியிருப்பாங்க, குணங்களில் மாற்றம் இருந்திருக்கும், காரியங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். நாம தான் செய்யணுமா, மனதை சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம சவுளை போல இருந்து பிரச்சனைக்குள்ள மாட்டாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, எப்பவுமே ஆண்டவர் நமக்கு காட்டுகிற நெறிகளை நாம் பின்பற்றோம்னு சொன்னா, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களை நம்ம பின்பற்றோம்னு சொன்னா, அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள், இதையெல்லாம் எதுக்குன்னு சொன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சரி செய்து கொள்வதற்கு. அதை நம்ம பின்பற்றோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நம்ம நல்வழி நடத்துவார். அந்த நல்வழி நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? மன மகிழ்ச்சியும் சமாதானம். அது உங்களுக்கு வேணுமா? அவரை பின்பற்றுங்க. ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த அட்வைஸான அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அநேக வேளைகளில் நாங்களே ஆண்டவரே மற்றவர்கள் குறித்து தவறான எண்ணங்களோடும் தீர்ப்பு செய்கிறவளாம் இருக்கிறோம். அந்த குணாதிசயங்களை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, சமாதானப்படுத்துங்க சுவாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் ஆனாலும் நீர் எங்களை நேசித்து எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய குணாதிசயங்களை சுமந்தவர்களாக ஜீவிக்க நீ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதற்கான தேவ பலத்தையும் தேவ ஒத்தாசையும் ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. அதற்காக பிரயாசப்படுகிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க. அவளுக்கு நல்ல சுகம்பல ஜீவனை கட்டளையிடணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென்.